ஸோ முதல் மேட்ச் பார்த்துருப்பீங்க ட்ரீம் 11 வெர்சஸ் ஆதி சிசி. ஸோ ட்ரீம் 11 வந்து ஒரு வெற்றியை பெற்றிருந்தாங்க, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இரண்டாவது போட்டி டே 2ல எம்பிடி வெர்சஸ் ஷா ஈஷா 11s. ஸோ ரெண்டு டீமுக்கான ஒரு மாபெரும் போட்டியாக இருக்க போது 2 பேட்டில்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. முதல் பந்து ஈஷா ஸ்ட்ரைட் அவே டாஸ் வின் பண்ணி நாங்கள் போலிங் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஸோ 6 hours மேட்சை பார்க்க போறீங்க. ஸோ டிஐ லைவ் அண்ட் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில். ஸோ மேட்ச் எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேட்சை. ஸோ முதல் பந்து ஆல்ரெடி டிலே ஆயிருச்சு, பிளேயர் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ போலிங்ல சிவா, ஸ்ட்ரைக்ல முகிலன், நான் ஸ்ட்ரைக்ல பிரபா, ரெண்டு ஓபனர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து ஸ்விங் அண்ட் மிஸ், ஒரு கட்டர் வேரியேஷன், லெக் கட்டர் நல்லா அருமையா போடக்கூடிய ஒரு போலர் சிவா. ஸோ சென்னை கிரிக்கெட்ல பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ மொத பாலே கட்டரோட ஸ்டார்ட் பண்றாருங்க. செகண்ட் ஒன், ஒரு ஸ்விட்ச் ஹிட்கான ஒரு ட்ரை இருந்தது, பட் குயிக்கா மாத்திருக்காங்க. ரன்னை பார்க்கிறோம். ஸோ குயிக் சிங்கிள் எஸ் பைஸ்ல ஒரு ரன். ஸோ ஃபர்ஸ்ட் சான்ஸ் பைஸ் மூலியமா வருது டீம் எம்பிடிக்கு. ஸோ இந்த போட்டியில் ஸோ பவர் பிளே என்னும் போது ஒரு ஸ்கோரை செட் பண்ணணும்னு நினைப்பாங்க டீம் எம்பிடி. ஸோ முதல் ரெண்டு பந்து அருமையா போட்டிருக்காருங்க சிவா டீம் ஈஷாக்காக. அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்ல பிரபா. ஸோ பவர் பிளே எப்படி யூஸ் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெக் சைடில் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கை. இட்ஸ் அ குயிக் சிங்கிள். ஸோ மூன்று பந்துகளுமே அருமையாக போட்டிருக்காருங்க சிவா. அவரோட எக்ஸிகியூஷன் தெளிவாக இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் மூன்று பந்துகள் எந்த ஒரு பவுண்டரியுமே கொடுக்கல இந்த பவர் பிளேல. ஸோ அருமையான பந்து வீச்சு. ஒரு ஹெலிகாப்டர் கேட்சுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃப்ரண்ட்லியே விழுந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு ரன் மாத்திருக்காங்க. குயிக்கா ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். அண்ட் மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே கொடுக்கிறாரு போலிங்ல. ஸோ எக்ஸலண்டான ஒரு திங்கிங்கை பார்க்குறோம். ஸோ லைன் லென்த் அருமையாக இருக்கு. இட்ஸ் அ குயிக்கா ஒன். ஸோ பேட்ஸ்மேனை கணிச்சு போட்டாருன்னு சொல்லணும். ஒரு டாட் பால் கிடைக்குது. ஸோ வேரியேஷன் போலருங்க, அதை தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு எக்ஸிகியூஷன். அண்ட் இங்க ஒரு டாப் ஏஜ் கேட்சுக்கு வாய்ப்பா. அண்ட் இட்ஸ் a விக்கெட். ஸோ முதல் ஓவர்ல ஒரு பிக் விக்கெட்டை பிடிக்கிறாங்க, பிரபாவோட விக்கெட். ஸோ முதல் ஓவர் எக்ஸலண்டா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 3. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய விக்கெட், பிரபா விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஸோ பவர் பிளே அருமையாக அமைஞ்சிருக்குங்க டீம் ஈஷாக்கு. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக உள்ள வரலாம். அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரெடியாக உள்ள வந்துருங்க, கொஞ்சம் ரெடியாக இருங்க. பத்து செகண்ட்ல நீங்க வந்து ஸ்ட்ரைக் எடுக்கல அப்படின்னா விக்கெட் சொல்லியிருக்காங்க. 10 செகண்ட் தான் உங்களுக்கு டைம். ஸோ அதுக்குள்ள நீங்க ஸ்ட்ரைக் எடுக்கணும். ஸோ டிலே பண்ணாதீங்க பிளேயர்ஸ். அண்ட் ஒன் டவுன்ல நியூ பேட்ஸ்மேன் வருண். ஸோ லெஃப்ட் ஹேண்டர். ஸோ டீம் எம்பிடிக்காக ஸோ முதல் ஓவரில் 3 விளாண்டுருந்தாங்க டீம் எம்பிடி. செகண்ட் ஓவர் போலிங்ல திவாகர். ஸோ நல்ல ஒரு லைனை லென்த் போடக்கூடிய ஒரு போலர், பேஸ் நல்லாவே போடுவார். ஸோ அவர் வந்து முதல் ஓவர் போடுறதுக்காக அணிக்கு இரண்டாவது ஓவர். ஸ்ட்ரைக்ல முகிலன். ஆஹா, சூப்பரான ஒரு டெலிவரியை பார்க்குறோம். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன்ல போட்டாரு. ஸோ அந்த வகையில் ரன் எதுவும் கிடைக்கல, ஒரு டாட் பால்.
ஸோ தற்போது வரைக்கும் எந்த ஒரு பவுண்டரிஸும் பதிவு பண்ணல டீம் எம்பிடி. ஸோ அவங்களும் அண்டர் ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. ஸோ பவுண்டரி வராது அப்படின்றதுனால. அடுத்த பால் நல்ல ஒரு ஷாட்டை பார்க்குறோம். பவுண்டரிக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது குட் ஸ்டாப். பட் இங்கே டபுள் மாத்துறாங்க. அண்ட் இட்ஸ் அ விக்கெட் ரன் அவுட்ல. ஸோ வருண் விக்கெட் கான். ஸோ எக்ஸலண்டான ஒரு த்ரோ பார்க்குறோம். அருமையான ஒரு த்ரோ ஸ்ட்ரைட்டாக அடிச்சாரு. ஸோ அந்த வகையில் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. ஓகே ஷார்ட் ரன். ஒரு ரன் கூட கவுண்ட் கிடையாது. ஸோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அந்த ரீச்சை டச் பண்ணல. ஸோ அதனால ஒரு ரன் கூட கவுண்ட் கிடையாது டீம் எம்பிடிக்கு. ஸோ அதில் வந்து ஒரு விக்கெட்டும் பிடிச்சிருக்காங்க டீம் ஈஷா. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் டீம் எம்பிடிக்காக. ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்சிபிளான நாக்கு விளாண்டே ஆகணும் டீம் எம்பிடியை பொறுத்த வரைக்கும். அது யாரு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த பந்து திவாகர் சு முகிலன். அப் டு யாக்கர் டெலிவரி. அருமையான ஒரு பந்து வீச்சு பவுலரே தடுத்துட்டாரு. இட்ஸ் அ டாட் பால். So All Stars Cricket Club so proudly presents a state level tennis ball tournament 2025. So சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த 3 நாட்கள் இன்னைக்கு டே 2ல இருக்கும். அண்ட் ஒரு கட்டர் வேரியேஷன் ஸ்ட்ரைட் ரொட்டேட் தி ஸ்ட்ரைக்க பார்க்குறோம். அண்ட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் சிங்கிள். ஸோ திவாகர் அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2வது ஓவர் கிளாசிக்கல் பஞ்ச் அண்ட் இட்ஸ் அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. ஸோ முதல் பவுண்டரி வருது டீம் எம்பிடிக்கு சந்தோஷ் பேட்ல இருந்து. ஸோ ஃபீல்டர்ஸ் எல்லாரும் கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக பனிஷ் பண்ணாருந்தா சொல்லணும். ஸோ கேப்பை கரெக்டாக தெளிவாக அடிச்சாருங்க. ஸோ 4. ஸோ அவருடைய 5வது பால் எக்ஸலன்ட் கம்பேக் டெலிவரி. ஒரு ஆஃப் கட்டர். ஸோ நல்ல ஒரு திங்கிங் பார்க்குறோம் பவுலர் கிட்ட. ஸோ 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8, 2 விக்கெட். ஸோ 8 for 2. ஸோ பவுண்டரி போனாலுமே இந்த 2 ஓவரில் ஜஸ்ட் 8 ரன்ஸுக்கு பவுலிங் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட்டை பார்க்குறோம். நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு டைம் கிடையாது. பிளேயர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பெனால்டி கிடைக்கும். நீங்க லேட் பண்ண உங்களுக்கு பெனால்டி கிடைக்கும். ஸோ அதனால டிலே பண்ணாம மேட்சை குயிக்கா பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. So 2 overs 8 runs போர்ட்ல வந்திருக்கு டீம் எம்பிடிக்கு. அண்ட் பிளேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. டிலே பண்ணாதீங்க மேட்சஸை. ஸோ 3rd ஓவரில் போலிங்ல சிவா. ஸோ அவர் வந்து முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 3 ரன்னுக்கு போலிங் போட்டிருந்தாரு. அவருக்கான 2வது ஓவர் டீமுக்கு 3வது ஓவர்.
So coming back to the cricket, 2 overs 8 runs போர்டுல டீம் எம்பிடிக்கு மூணாவது ஓவர் சிவா ஈஷாக்காக பந்து வீச வந்திருக்காரு. அரௌண்ட் த விக்கெட்ல முதல் பந்து ஒரு ஸ்விட்ச் ஹிட். What a shot and it's a sixer. ஸ்விட்ச் ஹிட்ல அடிக்கப்பட்ட ஒரு 6 முகிலன் பேட்ல வருதுங்க. டீம் எம்பிடிக்காக முதல் 6 பதிவு பண்றாரு. திரும்பினதுக்கும் கரெக்டா இருந்தது இடத்துல 6 பதிவு பண்ணிட்டாரு. அண்ட் இங்க ஒரு எட்ஜ் பட் கேட்ச் எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஒரு ரன் மாதிரி இருக்காங்க. சிங்கிள். ஸோ 6 போனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி சிவா கிட்ட. ஸ்விங் அண்ட் மிஸ். அருமையான ஒரு பந்து வீச்சை பார்க்குறோம். லைனை மாத்திருக்காரு. ஒரு டாட் பால். அண்ட் இங்க ஒரு எட்ஜை பார்க்குறோம். And good take, it's a wicket. So ஷாட்டுக்கான ஒரு தேடல் இருந்தது பட் டாப் எட்ஜில் விக்கெட்டை பிடிக்கிறாங்க டீம் ஈஷா. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ளவாங்க. ஸோ பேட்ஸ்மேனுக்கு 10 செகண்ட் தான் டைம். நீங்கள் ஸ்ட்ரைக் எடுக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு சம்திங் ஏதாவது பெனால்ட்டி கொடுப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரெடியாக உள்ள வந்துருங்க. ஸோ 6 போனதுக்கப்புறம் ஸோ ஒரு ரன். அது மட்டும் இல்லாமல் டாட் பால், அதுவும் ஒரு பெரிய விக்கெட். சந்தோஷ் விக்கெட்டை எடுத்திருக்காங்க டீம் ஈஷா. அருமையாகவே அமைஞ்சிருக்கு இந்த ஓவரும். அண்ட் டீம் எம்பிடிக்காக நியூ பேட்ஸ்மேன் ஜுனைத். ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். கடைசி பால். ஸோ லாஸ்ட் 1 ball ஆஃப் திஸ் தேர்ட் ஓவர். ஒரு ஸ்விட்ச் ஹிட் அழகா எடுத்தாரு. பட் பவுண்டரியா அப்படின்றத பார்க்கும்போது அண்ட் இட்ஸ் அ 4 முகிலன் பேட்ல இருந்து. ஸோ இந்த தடவை 2வது பவுண்டரி. ஸோ முதல் பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஹிட்ல 6 பதிவு பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த தடவை ஸ்விட்ச் ஹிட்ல 4 பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு டீம் எம்பிடிக்கு. முதல் 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. அருமையாக பந்து வீசியிருக்காங்க. 18 பந்துகள் போட்டு 20 ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காங்க டீம் ஈஷா முதல் 3 ஓவரில். குட் ஸ்டார்ட்டை பார்க்குறோம். ஸோ நேற்றுக்கு டே 1ல் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான மேட்சஸ், ட்விஸ்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்தது. நிறைய பேட்டில்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கும் நிறைய பேட்டில்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்ஐ ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஐ லைவில் நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மேட்சை. உங்களோட சப்போர்ட் முக்கியமாக தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டைம் ஓவர். 2 டீம்ஸுக்கும் டைம் ஓவர். அடுத்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் அப். ஸோ கைண்ட் ரிக்வெஸ்ட் டு த டீம். பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா 6 hours தான். காலையில் தான் விளையாடிட்டு இருக்கோம். அதிகமாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 30 செகண்ட் டு 45 செகண்ட்ஸ். டீம்மேட்ஸ் ரெடியாக இருங்க. 12th மேனோ இல்லை டீம்மேட்ஸோ ரெடியாக இருங்க. ஒரு 2 பேர் ரெடியாக இருங்க. கையில் வாட்டர் பாட்டிலோ இல்லை பேட் சேஞ்சிங்கோ கொஞ்சம் ரெடியாக இருந்து கொஞ்சம் குயிக்காக போயிட்டு வந்துருங்க. ஏன்னா உங்களை ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்களே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய மேட்சஸ் இருக்குது. உங்களுக்காக பிளான் தான் இது. ஸோ 3 overs 20 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. ஸோ 4வது ஓவர். ஸோ டீம் ஈஷாக்காக சாண்டி பவுலிங்கில் ஓவர் த விக்கெட்டில். ஸ்ட்ரைக்கில் ஜுனைத். ஸோ எம்பிடிக்காக ஸோ உள்ள வந்திருக்காரு. ஸோ ஃபீல்டிங்கில் ஒரு மாற்றம். ஸோ ஓவர் த விக்கெட்டில் இருந்து முதல் பந்து
ஸோ 4வது ஓவர். ஒரு ஸ்விட்ச் ஹிட்க்கு போனாரு, பட் நல்லா கணிச்சு போட்டாருன்னு சொல்லணும். ஒரு டாட் பால் டீம் ஈஷாக்கு கிடைக்குது. டாட்டோட ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ 4வது ஓவர் சாண்டி. அப் டு யாக்கர் டெலிவரி மாதிரி தெளிவா போட்டாரு. ஒரு ரொட்டேட் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைக்க. ஸோ ஒரு ரன் சிங்கிள். எக்ஸிகியூஷன் தெளிவா இருக்கு சாண்டி கிட்ட. ஸோ லைன் தவறாம கரெக்டா போடுறாரு. கொஞ்சம் தப்பு பண்ணாலும் 6 பதிவு பண்ணுவாங்க. ஒரு ஆஃப் கட்டர். ஸோ ரன் ஓடி இருக்காங்க. குயிக்கா ஒரு சிங்கிள் மாத்திருக்காங்க. அண்ட் லெக் பைஸ்ல ஒரு குயிக் சிங்கிள். ஸோ கட்டர் வேரியேஷன்ஸை பார்க்குறோம் சாண்டி போலிங்ல. அண்ட் பவுன்சர், பட் புல் ஷாட் டைம் இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது இருக்கும். அண்ட் அச்சா சிக்ஸர். ஸோ எம்பிடிக்காக ஜுனைத் அவரோட பேட்ல இருந்து 6 பதிவு பண்றாருங்க. ஸோ புல் ஷாட் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். பவுன்சரா வந்தது, அதை தெளிவா அடிச்சு வெளியே போட்டாரு. ஸோ யூ6. அடுத்த பந்து. And back to back shot பார்க்கிறோம். இதுவும் ஆறா இல்லை. It's a wicket straight to the fielder. கையில போயிருக்கு. கையில and 6 அடிச்ச உடனே விக்கெட் பிடிச்சிருக்காங்க டீம் ஈஷா. நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி சாண்டி கிட்ட. So another break through பார்க்கிறோம். So ஜுனைத் விக்கெட் கான். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளவாங்க சீக்கிரமா. ஸோ அவருடைய கடைசி பந்து. ஸோ 6 போனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக்க பார்க்குறோம். ஸ்ட்ரைக்கில் வில்லியம்ஸ். நோ பால் சிக்னல். அண்ட் குயிக்கா ரன் மாத்திருக்காங்க. ஸோ ஸ்டெப் நோ. ஸோ நோ பால் பிளஸ் 1 ரன், மொத்தம் 2 ரன் கிடைக்குது டீம் எம்பிடிக்கு. So free delivery. முகிலனுக்கு free ball யூஸ் பண்ணுவாரா? So free delivery. ஆஹா, அருமையான ஒரு பந்து வீச்சு. So free delivery அருமையா போட்டிருக்காரு. And dot ball. So dot ball 2 in the over. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. So 30 ரன்ஸ் விளையாண்டுருக்காங்க டீம் எம்பி ஓவர்ஸ்க்கு. So 30 ரன்ஸ் போர்ட்ல. So 5வது ஓவர் போலிங்ல திவாகர். ஸ்ட்ரைக்கர் வில்லியம்ஸ். So லாஸ்ட் 2 ஓவர்ஸ் இருக்கு. எந்த அளவுக்கு டார்கெட்டை செட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் டீம் எம்பிடி. லாஸ்ட் 12 பால்ஸ். 5வது ஓவருடைய முதல் பந்து. So திவாகர் டு வில்லியம்ஸ். ஓகே. So பவர் பிளே இந்த ஓவர். ஸோ பவர் பிளே எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கணும் டீம் எம்பிடி. ஸோ குரூஷியலான ஒரு ஓவரா இருக்கும். அந்த ஓவரை வந்து திவாகர் போலிங்ல இருக்காரு இப்ப. ஸோ 5வது ஓவர். ஸோ 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 30 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. ஸோ இந்த பவர் பிளே முக்கியமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க டீம் எம்பிடி இந்த ஒரு ஓவர். அண்ட் சூப்பர் பஞ்ச். ஸோ ஃபீல்டர் தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 1 ரன் மட்டுமே கிடைக்கும். ஸ்ட்ரைட் டு த ஹேண்ட்ஸ் ஃபீல்டர். சிங்கிள்.
ஸ்ட்ரைக்ல முகிலன். அண்ட் ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு ஷாட். ஸோ டைரக்ட் ஹிட் அப்படின்றத பார்க்கும்பொழுது இல்லை, ஒரு சிங்கிள். ஸோ ஓப்பனிங்ல இருந்து முகிலனோட நாக்க பார்த்துக்கிட்டு இருக்கும் டீம் எம்பிடிக்காக. ஸோ அருமையாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ முதல் 2 பந்து, ஸோ 2 ரன் மட்டுமே கொடுத்துருக்காரு. அருமையான ஒரு பந்து வீச்சு. தேர்ட் பால். Full toss and இங்க கிளியர் பண்ணும் and it's a boundary 4. So பவர் பிளேல முதல் பவுண்டரியை பதிவு பண்றாங்க. So இந்த ஓவர்ல முக்கியமா வில்லியம்ஸ் பேட்ல இருந்து வருதுங்க. So கிளியர் ஆயிருக்கு. and step out பண்ணாங்க, பட் so நினைச்ச இடத்துல அடிக்கல. பட் ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும் and straight to the fielder. So single. ஸோ பவுண்டரி போனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக் டெலிவரியை பார்க்குறோம். திவாகர் கிட்ட ஒரு சிங்கிள் மட்டுமே கொடுத்திருக்காரு. அடுத்த பால். நல்ல கனெக்ஷன், டைம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது குட் டேக், இட்ஸ் a விக்கெட். அருமையான ஒரு கேட்ச். ஸோ ஓப்பனிங்ல வந்த ஸோ முகிலனோட விக்கெட் இங்க எடுக்கிறாங்க டீம் ஈஷா. கிரேட் நாக் கம்ஸ் டு an end. ஸோ அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு டீம் எம்பிடிக்காக. ஸ்கோர் ஏற்றிருக்காரு தான் சொல்லணும். அவருடைய பேட்ல இருந்து நிறைய ரன்ஸ் வந்திருந்தது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். கடைசி பால், லாஸ்ட் 1 பால் இருக்கு. ஸோ இந்த ஓவரில் நியூ பேட்ஸ்மேன் சிவா டீம் எம்பிடிக்காக இப்போ ஸ்ட்ரைக்ல. கடைசி பால் பவர் பிளேயோடது. ஸ்டெப் அவுட் பண்ணார், பட் பவுன்சர் வேரியேஷன். இட்ஸ் a டாட் பால். டாட் பால் ஓட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஐந்து ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. ஸோ பெனால்டி, 1 ஃபீல்டர் இன்சைட் த சர்க்கிள் வந்துருங்க. bowling team penalty. So 1 fielder inside the circle உள்ள வந்துருங்க. ஒரு ஃபீல்டர் சர்க்கிள் உள்ள. So 37 ரன் விளையாண்டுருக்காங்க 5 ஓவருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். ஸோ போர்டில் பார்த்தீங்கன்னா 37 ரன்ஸ் வந்திருக்கு. ஸோ பவுலிங்கில் பழனி, அரௌண்ட் த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கில் வில்லியம்ஸ் முதல் பந்து. Shot, straight hit and that's a sixer. Straight to straight punch. So slotல இருந்தது 6 பதிவு பண்றாருங்க வில்லியம்ஸ் டீம் எம்பிடிக்காக. ஸோ கடைசி ஓவர் என்னும்போது கண்டிப்பா ஷாட்டுக்கு போய் ஆகணும். ஸோ முதல் பாலே 6. அண்ட் பேக் டு பேக் ஷாட்டை பார்க்குறோம். பவுண்டரி, இந்த தடவை 4. குயிக்கா 10 ரன் வந்துருச்சு வில்லியம்ஸ் பேட்ல. ஸோ அட்டாக்கிங் மோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் 2 பந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க டீம் எம்பிடி. 10 ரன்ஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் 2 பால்ஸ்ல. ஸோ லோ ஃபுல் டாஸை கனெக்ட் பண்ணாருந்தா சொல்லணும். அந்த வகையில் ஒரு பவுண்டரி. ஸோ அவருடைய 3rd பால். ஸ்விட்ச் ஹிட் திரும்பினார். பட் ஓவர் த்ரோல பார்க்குறோம் இங்க. அண்ட் இங்க ஒரு டபுள். ஸோ ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் குயிக்கா இருக்கு. ஸோ பைஸ்ல ஒரு டபுள் கிடைக்குது டீம் எம்பிடிக்கு. ஸோ டபுள் கிடைச்சாலும் பேக் டு ஸ்ட்ரைக் இப்ப வில்லியம்ஸ் இருக்காரு. ஸோ ஓவருடைய 4வது பால். ஆஹா, அருமையான ஒரு பால். காலிலே தெளிவா போடப்பட்டது.
அண்ட் நிக்க வச்சு மோடுறாங்க அண்ட் இங்க விக்கெட் கிடைக்கும். ஸோ ஒரு ரன் மட்டுமே அண்ட் பேக் டு ஸ்ட்ரைக் இப்போ வில்லியம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ கடைசி 2 பால், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 2 பால். ஸோ 5வது பந்து வில்லியம்ஸ் ஸ்ட்ரைக்ல. ஸோ லெக் சைடில் ஆடுறதுக்கான ஒரு முயற்சி ஃபீல்டர் கிட்ட தான் போயிருக்கு. பட் ஒரு ரன் மாத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் ஸ்ட்ரைக்ல சக்தி, எம்பிடி சக்தி. ஸோ லாஸ்ட் 1 பால் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நல்ல பஞ்ச். பட் கேப்ல போது பவுண்டரிக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல ஃபீல்டிங். பவுண்டரி தடுத்திருக்காரு. பட் டபுள் மாத்திருக்காங்க. அண்ட் டபுளோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் அணியின் எண்ணிக்கை 54 ரன்ஸ் விளையாடணும். ஸோ வெற்றிக்கு தேவை 54. 53 ரன் விளையாண்டுருக்காங்க. வெற்றிக்கு தேவை 54 ஓட்டங்கள். ஈஷா இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா 36 பந்துகள்ல 54 ஓட்டங்கள். ஸோ வெற்றிக்கு தேவை 54 ஓட்டங்கள். ஃபீல்டிங் செட் பண்ணலாம் டீம் எம்பிடி பேட்ஸ்மேன்ஸ். ஸோ உள்ள வரலாம். 54 ஓட்டங்கள். 53 அடி 54 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க டீம் ஈஷாக்கு. ஸோ 6 ஓவருக்கு 54 ரன் விளையாடணும். ஸோ அடல் போட்டு குயிக்காக ஃபீல்டிங் செட் பண்ணுங்க பேட்ஸ்மேன். உள்ள வரலாம். எம்பிடி டீம் ஃபீல்டிங் செட் பண்ணிருங்க. பேட்ஸ்மேன் உள்ள வரலாம். டீம் ஈஷா பேட்ஸ்மேன்ஸ் உள்ள வரலாம். ஸோ வெற்றிக்கு தேவை 54 ரன்ஸ் போர்டில். ஸோ 36 balls, 54 runs need to win. பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்ட்ரைக்கு வாங்க. ஸோ இந்த போட்டி எம்பிடி vs ஈஷா 11க்கான போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ முதல் இன்னிங்ஸ்ல 53 அடி 54 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ரெண்டு பேட்ஸ்மேன் அக்குன் அண்ட் பிரவீன் டீம் ஈஷாக்காக ஓப்பனிங்ல வந்திருக்காங்க. ரெண்டு சூப்பரான பிளேயர்ஸ். சோ முதல் ஓவர் பவர் பிளே எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ட்ரைக்ல அக்குன், நான் ஸ்ட்ரைக்ல பிரவீன். முதல் ஓவர் போடுறதுக்காக சக்தி டீம் எம்பிடிக்காக நல்லா பேஸ் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ பவர் பிளேல வந்திருக்காரு, எப்படி போட போறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 54 ரன்ஸ் விளையாடணும் 6 ஓவருக்கு. ஸ்ட்ரைக்ல அக்குன், பவுலிங்ல சக்தி. முதல் பந்து அண்ட் கேப் கிளியர் பண்ணது அப்படின்றத பார்க்கும்போது கிளியர் ஆகி பவுண்டரி போயிருச்சு. அண்ட் இட்ஸ் a 4. சோ முதல் பாலே பவுண்டரி பதிவு பண்றாங்க டீம் ஈஷா. அதுவும் அக்குன் பேட்ல இருந்து வருதுங்க. சோ ஃபீல்டரை கிளியர் பண்ணி பவுண்டரி போயிருக்கு. சோ தெளிவான ஒரு ஷாட் பார்க்கறோம். அடுத்த போட்டிக்கான அப்டேட் டீம் எம்பிடி வர்சஸ் ட்ரீம் 11க்கான போட்டியா இருக்கும். ஸோ அதுக்காக ரெடியா இருங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே டாஸ் இருக்கும். ஆஹா, அருமையான ஒரு பந்து வீச்சு. ஸ்டெம் டு ஸ்டெம் லைன் போட்டாரு. ஸோ ஒரு சிங்கிள் மாத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. லெக் பைஸ் மூலியமா ஒரு சிங்கிள். அண்ட் பிரவீன் இப்போ ஸ்ட்ரைக்ல டீம் ஈஷாக்காக. அடுத்த பால் ஒரு ஸ்விட்ச் ஹிட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஸோ ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முதல் பால் பவுண்டரி போனாலும் அடுத்த ரெண்டு பால் அருமையா போட்டிருக்காருங்க எங்க சக்தி. இட்ஸ் a டாட் பால். And straight hit and that's a sixer. Super punching இங்க. So பிரவீன் பேட்ல இருந்து 6 வருது. டீம் ஈஷாக்காக முதல் 6 பதிவு பண்றாரு. ஸ்லாட்ல இருந்ததுன்னா கண்டிப்பா 6 பதிவு பண்ணுவாங்க. இருந்தது. ஸோ அந்த வகையில மேக்ஸிமம் சிக்னல். ஸோ இங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பவர் பிளேவை டீம் ஈஷா. ரெண்டு ஓபனர்ஸும் சக்ராஸ்ல போனாங்க. பட் நல்ல ஒரு எக்ஸிகியூஷனை பார்க்குறோம். ஒரு ரன் மாத்திருக்காங்க. ஸோ லெக் பைஸ் மூலமா ஒரு சிங்கிள் வருது டீம் ஈஷாக்கு. And a super punch and boundary கிடைக்கும் and it's a 4. So bouncer மாதிரி வந்தது, அது தெளிவா அடிச்சாருன்னு தான் சொல்லணும். மிட் விக்கெட் ரீஜன்ல பவுண்டரியை பதிவு பண்றாங்க டீம் ஈஷா. அண்ட் ஓவர் முடியுது. அண்ட் முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. ஸோ பவர் பிளேல 16 ரன்ஸுக்கு விளையாண்டுருக்காங்க டீம் ஈஷா. நல்லாவே அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஓவரும் பவர் பிளே. ஸோ பேட்டிங் பவர் பிளே. ஸோ முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 16 ரன் பெற்றிருந்தாங்க டீம் ஈஷா. செகண்ட் ஓவர் வில்லியம்ஸ் டீம் எம்பிடிக்காக போலிங்ல. ஸ்ட்ரைக்ல பிரவீன். ஸோ இதுக்கு முன்னாடி ஓவரில் ஒரு 6 பதிவு பண்ணியிருந்த பிரவீன் இப்போ ஸ்ட்ரைக்ல. ஸோ வில்லியம்ஸ் டு பிரவீன். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ரொட்டேஷனை பார்க்குறோம் க்ளோஸ்ல. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும்பொழுது டைரக்ட் ஹிட்டா இருந்தால் அது கிடைச்சிருக்கும். பட் குயிக் ரன்னிங், இட்ஸ் அ சிங்கிள். கட்டார் வேரியேஷன். ஸோ டாட் பால். ஸோ லிக்கட் அருமையா போடக்கூடிய ஒரு பவுலர் வில்லியம்ஸ். ஸோ ஒரு டாட் பால் கிடைக்குது. எஸ் ரொட்டேட் த ஸ்ட்ரைக்க பார்க்குறோம். ஒரு ரன். அடுத்த பால்.
ஸ்விட்ச் ஹிட் சூப்பர் பஞ்ச பார்க்குறோம் அண்ட் பவுண்டரிக்கு வாய்ப்பா அப்படின்றத பார்க்கும்பொழுது கையை தூக்கி இருக்காரு அண்ட் தட்ஸ் அ சிக்ஸர். ஸ்விட்ச் ஹிட்ல 6 பதிவு பண்றாருங்க பிரவீன் டீம் ஈஷாக்காக. அவருடைய பேட்ல இருந்து இரண்டாவது 6. தெளிவாடிக்கப்பட்ட மேக்ஸிமம். அண்ட் மீண்டும் ஒரு சுவிட்ச் ட்ரை இருந்தது பட் டைரக்ட் ஹிட் அம்பையர் டிசிஷன்ஸ் ஆஃப் விக்கெட். நல்ல ஒரு த்ரோ பார்க்குறோம் பிரபா கிட்ட. சோ முதல் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் எம்பிடி. தி பேட்ஸ்மேன் சோ இந்த போட்டிக்கு ரஜினி சார் வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வந்து சொன்னாங்க நிகழ்ச்சி இருக்கு ஆல் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் சொன்னாங்க. ஸோ ஒரே சொன்ன வந்து கிரிக்கெட்டை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சீரும் சிறப்புமா விளையாடணும். வாழ்த்துக்கள். அடுத்த பேட்ஸ்மேன் ஒன்றரை பேட்ஸ்மேன் மணி. எஸ் க்ளோஸ்ல ரொட்டேட் பண்ணிருக்காங்க. சோ லெக் திசையில ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும் அண்ட் சிங்கிள். ஓவர். சோ 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 25. சோ 25 ரன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க டீம் ஈஷா. 2 பவர் பிளேவும் அருமையா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வேலை பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சார் வந்துகிட்டு இருக்காரு. அவரோட குரலும் உங்கள் முன்னால் ஒலிக்கும். ஸோ 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 25. 3வது ஓவர் போடுறதுக்காக சந்தோஷ் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து அவருக்கான முதல் ஓவர், அணிக்காக 3வது ஓவர். ஸ்ட்ரைக்ல மணி. ஸோ முதல் பால். And he got a full toss delivery. Umpire signal. It's a wide. So extras மூலமா ஒரு ரன் வருது டீம் ஈஷாக்கு. And long on rotation பார்க்கிறோம். And single. So back to strike பிரவீன் இப்போ. So அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. So 2 பதிவு பண்ணியிருக்காரு தற்போது வரைக்கும். அடுத்த பால். ஆஹா சூப்பர் பஞ்ச் அண்ட் ஆராயில கேட்ச் அப்படி பார்க்கும் பொழுது கையில பட்டு பவுண்டரியா. டிசிஷன் இட்ஸ் a 4. ஸோ நல்ல ஒரு எக்ஸிகியூஷன் பட் பேட்டர் கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். பவுண்டரியை பதிவு பண்ணுறாருங்க டீம் ஈஷாக்காக பிரவீன். ஸோ லெக் திசையில் அடுத்த பால். ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. So straight to straight. ஒரு சிங்கிள். So பவுண்டரி போனதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு சந்தோஷ் டீம் எம்பிடிக்காக போலிங்ல. அடுத்த பால். ஆஹா பேக்ல தெளிவான ஒரு பிளேஸ்மெண்ட் மணி கிட்ட பாக்குறோம். So 1 2 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 ரன் தெளிவா கிடைக்கும். So running between the wicket குயிக்கா இருக்கு. So அந்த வகையில் ஒரு டபுள். அடுத்த பால். அண்ட் மீண்டும் அதே ஷாட்டை பார்க்கிறோம். So 2 ரன் கண்டிப்பா தெளிவா கிடைக்கும்.
அண்ட் பேக் டு பேக் டபுள்ஸ். ஸோ மணி கிட்ட நல்ல ஒரு திங்கிங். ஸோ அந்த வகையில் டபுளை கொண்டு வராரு. ஸோ கடைசி பால். ஸோ லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் திஸ் ஓவர், தேர்ட் ஓவர். அண்ட் இந்த தடவை ரொட்டேட் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைக் ஆஃப் திசையில். ஒரு பாயிண்ட்ல ஒரு சிங்கிள் கிடைக்கும். அண்ட் சிங்கிள் 2 இன் தி ஓவர். ஸோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. ஸோ 37 ரன்ஸ் ஊர்ல வந்திருக்கு டீம் ஈஷாக்கு. ஓகே, பிரேக் ஓவர். ரெடி. ஸோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. ஸோ பிரேக் முடிஞ்சிருச்சு, குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பவுலிங் டீம், பேட்டிங் டீம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய மேட்சஸ் ஸோ நடத்த வேண்டியது இருக்கு இன்னைக்கு டேல. ஸோ உங்களோட சப்போர்ட் முக்கியமா தேவை. எஸ், தேங்க்யூ. ஸோ குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். So 3 overs 37 runs. 4வது ஓவர் bowlingல சிவா எம்பிடி காக. அண்ட் ஸ்ட்ரைக்ல மணி. So ஓவர் தி விக்கெட்ல இருந்து ஸோ டீம் ஈஷா நல்லாவே கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க அவங்களோட கேமு. ஸோ பேட்டிங்ல தற்போது வரைக்கும் ஸோ ரன் ரேட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 4வது ஓவருடைய முதல் பந்து ஓவர் தி விக்கெட்ல இருந்து சிவா 2 மணி. ஆஹா, க்ளோஸ்ல ஒரு டிரைவை பார்க்கிறோம். அண்ட் சிங்கிள். ஸோ 17 பாலுக்கு 16 ஓட்டங்கள் மட்டுமே தேவை வெற்றிக்கு. ஸோ பால் டு பால் ரன்ஸ். செகண்ட் ஒன். கட் ஷாட் அண்ட் கவர்ஸ் திசையில பவுண்டரி அப்படின்றத பார்க்கிறோம். அண்ட் இட்ஸ் a 4. ஸோ பிரவீன் ஆன் ஃபயர்ங்க. டீம் ஈஷாக்காக அன்ஸ்டாப்பபிள் ரன்ஸை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பேட்ல இருந்து பவுண்டரி வருது, கேப்பை கரெக்டா பிளேஸ் பண்ணாரு. ஸோ தெளிவா அடிக்கப்பட்ட ஒரு 4. அடுத்த பால். ஆஹா, ஸ்விட்ச் ஹிட் கனெக்ஷன், அங்க ஆலே இல்லை, பவுண்டரி கிடைக்கும். அண்ட் இட்ஸ் a 4. பேக் டு பேக் 4 பார்க்கிறோம் இங்க பிரவீன் பேட்ல இருந்து. சோ இதுக்கு முன்னாடி பால் கவர்ஸ்ல அண்ட் இந்த தடவை ஸ்விட்ச் ஹிட்ல சூப்பரான ஒரு ஷாட், 2 பவுண்டரிஸ். சோ 8 ரன் குயிக்கா வந்திருக்கு. சோ டீம் ஈஷாக்காக பதிவு பண்ற அது பிரவீன் இந்த ஓவர்ல. அடுத்த பால் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து பேக்ல அழகான ஒரு டாப் எட்ஜ். பட் 1 ரன் 2 ரன் அப்படின்றத பார்க்கும் பொழுது 2 ரன் மாத்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டாவே ஒரு டபுள்.
ஸோ பிரவீன் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நாக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ அடுத்த பால் கிளாசிக்கல் பஞ்ச், பட் ஃபீல்டர் இருக்காங்க, கையில விழுந்திருக்கான். தட்ஸ் a wicket. எக்ஸலண்டான ஒரு நாக் இங்க எண்டுக்கு வருதுங்க. பிரவீன் டீம் ஈஷாக்காக விளையாண்டு கொடுத்திருக்காரு. பட் என்னதான் 2 பவுண்டரிஸ் போனாலும் நல்லா ஆடிட்டு இருந்த பிரவீனோட விக்கெட் பிடிக்கிறாரு சிவா டீம் எம்பிடிக்காக. அடுத்த பேட்ஸ்மேன் அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள வாங்க. அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரெடியா இருங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிளேயர்ஸ். நியூ பேட்ஸ்மேன் பழனி, அணியின் தலைவர் இப்ப களத்துல. டீம் ஈஷாக்காக அடுத்த பால். Straight it and it's a sixer. The super punch and இங்க ஆரோட மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு. டீம் ஈஷா வெற்றி பெற்றிருக்காங்க. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் ஆர்ல தெரிவிச்சுக்கலாம். டீம் எம்பிடி நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அடுத்த போட்டி உங்களுக்காக ஆன் தி வேல இருக்கு. ஸோ நன்றி. So last match oda man of the match award Praveen avargalukku as a kind request to the team, so Dream 11 and team MPT.